அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் தனக்கு ஒரு பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்தையே படைத்து அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அதன் மூலமாக மனிதர்களை பல மடங்காக பெருக செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போது எல்லாம் கரெக்டாக இருந்தது. எல்லாம் இறைவன் ஒருவனை, அல்லாஹ் ஒருவனே சொல்லிட்டு அவனை மட்டும் வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் விடுவானா? நடுவில் ஷைத்தான் இருக்கான். எல்லார் மனசையும் கெடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனையே கெடுத்து கொலை செய்கிற அளவுக்கு விட்டான். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு? சிலை வணக்கம் உருவாகிடுது. அப்போ மறுபடியும் அல்லாஹ் என்ன பண்றான்? மனிதர்களை திருத்துவதற்காக அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பி வைக்கின்றான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அநியாயங்கள் அதிகரிக்கும் போது ஒவ்வொரு நபிமார்களாக இறக்கப்பட்டனர். 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் இறக்கப்பட்டதாக நிறைய நூற்குறிப்புகள் இருக்கு. இருந்தும் குர்ஆன்ல 25 நபிமார்கள் பெயர்கள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தான். மனிதர்களை படைத்தது எதற்காக? தன்னை வணங்குவதற்காக. தன்னை வணங்காத அந்த மனிதர்களுக்காக மறுபடியும் அல்லாஹ் நபிமார்களை இறக்கி அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு இன்னொரு வழியை உருவாக்கி கொண்டே கொடுத்தான். அவன் நினைத்தா இந்த உலகத்தையே அழிச்சிருக்கலாம், அழிச்சு புதிய ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கலாம். இல்லை இந்த மாதிரி இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களாக மனிதர்களை ஆக்கியிருக்கலாம். இப்போ எப்படி மலக்குமார்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளையும் ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. ஏன்னா எல்லாமே விதி எழுதப்பட்டு விட்டது. இப்படிலாம் நடக்கணும். இந்த ஒரு சூழ்ச்சியில், ஷைத்தான் சூழ்ச்சியில் இருந்து யார் என்ன வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்கு கொடுத்த விஷயம் இது. அதே போல தான் இப்போ நபிமார்களை இறக்கினான்ல, எத்தனை நபிமார்களை இறக்கினான்களோ அவர்களுக்காக அவர்கள் மூலமா அந்த சமுதாயம் திருந்துவதற்காக வேதங்களையும் தந்தான். அதுல ஒரு 4 வேதங்கள் மட்டும் தான் நம்மளுக்கு பேர் தெரியுது. இன்ஜில், தௌராத், ஜபூர் மற்றும் அல் குரான். இதுல இன்ஜில், தௌராத், ஜபூர் வேதம் எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. அதாவது மனிதர்கள் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. ஆனால் அல் குரான் மட்டும் எப்படி இறங்கிச்சோ வஹியாக தான் இறங்கிடுச்சு. அது இன்றளவும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு காரணம் அதற்கு பொறுப்பேற்கும் அந்த ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அதனால தான் இன்றளவும் யாராலையும் அதை மாற்றி அமைக்கவே முடியல. மனித சமுதாயத்திற்கு ஒரு அருட்கொடைனா அது அல் குரான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான், இது உங்களுக்கு ஒரு அருட்கொடையாக தான் நான் இறக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போது அருட்கொடை ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம் அல் குரான் நம்ம கையில் இருக்குது. அதை சும்மா எடுத்து மூடி வைக்காம அதை எடுத்து நீங்கள் ஓதுனாதான் அந்த பரக்கத்து உங்கள் வீட்டில் இறங்கும், உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். குர்ஆன்ல இருக்கிற ஒரே ஒரு எழுத்தை நீங்க ஓதுனா கூட அல்லாஹ் அதற்கு பிரதிபலனாக 10 நன்மைகளை தருகின்றன. அந்த அளவுக்கு ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம். அப்ப அந்த குர்ஆனை நம்முடைய தேவைக்கு ஏற்ப எடுத்து ஓதும் போது நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா நீங்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சரியாகும். எத்தனையோ பேர் வறுமையால, கடனால, கஷ்டங்களால அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியாக நான் இன்னைக்கு குர்ஆன்ல இருக்கிற ஒரு வசனங்களை, அதாவது ஒரு 4 வசனங்களை சொல்ல போறேன். சூரா இது. இந்த சூறாவை நீங்கள் வீட்டில் ஓதுபவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் சரி எல்லாமே விலகி போயிடும். எவ்வளவோ கடனாளியாக நீங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாம் போய் ஒரு பரக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும். அல் குரானில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு அத்தியாயமும் சிறப்பு வாய்ந்தது தான். அதிலும் சில குறிப்பிட்ட சூறாக்கள் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு அறிவித்துள்ளார். அதில் ஒன்று தான் சூரா இக்லாஸ். யார் தன்னுடைய வீட்டில் நுழையும் போது சூரா இக்லாஸ் அந்த சூறாவை ஓதுறாங்களோ அவங்க வீட்டில் இருந்து ஏழ்மை விலகிவிடும் சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது. சூரா இக்லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம். ஏன்னா அல் குரான் முழுவதுமே ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம், நமக்கு அருட்கொடை சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல. இப்போ அந்த சூரா இக்லாஸை 3 முறை ஓதுனா அல் குரானை முழுசா ஒரு முறை ஓதுனதுக்கு சமமான கூலிகள் நமக்கு கிடைக்கும். குரான் என்பது எவ்வளவோ பேஜுகள் இருக்கு. எத்தனை நீங்க ஃபுல்லா ஓதுனா ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் வச்சு ஓதுனா கூட ஒரு 30 நாள் உங்களுக்கு டைம் எடுக்கும் அந்த அல் குரானை ஃபுல்லா ஓதி முடிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட குரானை ஈஸியா இந்த ஒரு சூரா இக்லாஸை 3 முறை ஓதி அந்த ஒரு பலனை நமக்கு கிடைச்சிடும். முழு குரானை ஓதிய சமம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதுல இருக்க வார்த்தைகள் அப்படிப்பட்டது. அல்லாஹ்வின் பண்புகளை சுருக்கமாக சொல்லணும். ஆனால் அல்லாஹின் பண்பை கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஒரு சூறா. ஏன்னா குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்குறாங்க,
உன்னுடைய இறைவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்குறாங்க. அதை சுருக்கமாகவும் சொல்லணும், விரிவான ஒரு கருத்து கொண்டதாகவும் இருக்கணும். அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள் தான் இவை. அல்லாஹை பற்றி நாம் ஏதாவது சொல்கிறதா இருந்தால், எழுததா இருந்தால், இந்த கடல் எவ்வளவோ கடல் இருக்கும், அந்த கடல் இருக்கிற ஃபுல்லாக மையாக நம்ம எடுத்து எழுதினாலும் அந்த கடல் தான் தீர்ந்து போகும், அந்த மை தீர்ந்து போகுமே தவிர அல்லாஹை பற்றி இன்னும் இருந்து கொண்டே இருக்கும் எழுதுவதற்கு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை சிம்பிளாக இந்த 4 வரிகளை சொல்லக்கூடிய ஒரு வசனங்கள் அடங்கிய ஒரு சூறா தான் சூரா இக்லாஸ். அதனால தான் இவ்வளவு சிறப்புகள் இதுக்கு இருக்குது. சூரா இக்லாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், குரானின் 3 1 பகுதி. இதை 3 முறை ஓதுனா முழு குரானை ஓதி முடித்ததற்கு சமம் அப்படின்னு தெரியும். யாருக்காவது தெரியுமா, ஒரு வீட்டில் நுழையும் போது இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு நுழைஞ்சா அந்த வீட்டில இருந்து வறுமை விலகும் சொல்லிட்டு அது இந்த ஹதீஸ் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் தேவைகளற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்ற ஆழமான கருத்துக்களை கொண்ட இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு உள்ள நுழைஞ்சு பாருங்க. இப்போ பொதுவாக நம்ம ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பொதுவாக எப்பவுமே செய்கின்ற விஷயம். முதல்ல அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதற்கு பிறகு இந்த ஒரு சூறாவை ஓதி உங்க வீட்டில் நுழைஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த வீட்டில் வறுமை இருக்காது, ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஓதியே ஒரே நாளில் உங்களுக்கு பலன் வரணும் சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து ஓதுங்க. இன்று முதல் ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் நுழையிறீங்க, இப்போ ஆண்களாக இருந்தால் நீங்கள் வெளியே போயிட்டு வருவீங்கள்ல, வேலைக்கு போயிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லிவிட்டு இந்த ஒரு சூறாவை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். ஒரு 3 முறை நீங்கள் சொல்லிக்கிங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உங்கள் மனைவி கிட்ட, பிள்ளைக்கிட்ட அதுக்கப்புறமா நீங்கள் பேச ஆரம்பிங்க. அந்த வீட்டில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல் பெண்கள் கூட கடைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, கடைக்கு போயிட்டு எப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த சூறாவை ஓதிட்டு பிறகு நீங்கள் நுழைஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் தெரியும். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இது மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையும் போது சலாம் சொல்லணும், அடுத்து இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு உள்ளே வாங்க சொல்லிட்டு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து பழக்குங்க. இது மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிற ஒவ்வொரு டைமும் இந்த சூறாவை ஓதிட்டு நீங்கள் நுழையும் போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த வீட்டில் பரக்கத் ஏற்படும். ஏன்னா பரக்கத்தான ஒரு சூறா இது, உங்கள் வீட்டிலையும் பரக்கத்தை ஏற்படுத்தும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கையுடன் ஓத ஆரம்பிங்க. அதனோட பலனை கூடிய சீக்கிரம் நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லி கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த சூரா இக்லாஸை ஓதிட்டு நுழைஞ்சுப்பாரு, கண்டிப்பாக அந்த வீட்டில் பரக்கத்து இருக்கும் சொல்லிட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த இந்த அருட்கொடை அல் குர்ஆனை அப்படியே வீட்டில் மூடி வச்சா கண்டிப்பாக அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காது, முசீபத் தான் வரும். அதை எடுத்து ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி பிறக்கும். அல் குர்ஆனை தினமும் எடுத்து ஓதும் வழக்கமுடையவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.